ஐயோ, இவ்ளோ நேரம் பயம் இல்ல. ஆனா வீடு நெருங்க நெருங்க பயமா இருக்கே. வீட்டுக்கு போனதும் கொடைக்கானல் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லுவ? நான் பாட்டி வீட்ல இருந்தேன்னு சொல்லுவேன். ஆஹா, நீயும் எங்க கூட கொடைக்கானல் வந்தேன்னு தான் சொல்லணும். நான் தான் வரலையே. வரலதான், ஆனா அப்படி சொல்லணும்னு அம்மா சொல்றாங்க. ஏன்? ஆ, எல்லாம் ஒரு காரணமா தான். பாட்டி வீட்டுக்கு போனத நீ நம்ம வீட்ல சொல்லவே கூடாது, சரியா? என்ன பொய் சொல்றியாமா? குழந்தைகிட்ட பொய் சொல்லலாமா? வேற என்ன பண்ண சொல்ற மதி? பொய் சொல்ல கூடாதுதான் பாப்பா. ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்லையே. பாட்டி கூடயும் மாமா கூடயும் 2 நாள் நீ இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டேன். அவங்களும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அத சொன்னா நம்ம வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனாலதான் உன்னை கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாட்டி வீட்ல விட்டுட்டு போனேன். அவங்க கிட்ட பொய் சொன்னதும் தப்புதான், உன்கிட்ட பொய் சொல்றதும் தப்புதான். ஆனா வேற வழி இல்லடா செல்லம். நீ அம்மாவோட தங்க குட்டில நீயும் கொடைக்கானல் வந்தேன்னு சொல்றியா? சரி, நான் சொல்றேன். என்னடா இவ்வளவு லேட்டு? கிளம்பி ரொம்ப நேரமாச்சு. சம்மர்லப்பா, ஊரே கொடைக்கானலுக்கு போகுது. சரியான டிராபிக். மலை இறங்கவே மதியானம் ஆயிருச்சு. ஹாய் ஹாய் ஹாய், என்னை விட்டுட்டு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்கல்ல ராகவி. வா வா வா, அத்தைக்கிட்ட வா. ட்ரிப் எல்லாம் ஜாலியா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. அம்மா, என்னாச்சுமா? காலு வலி பாக்கியராஜ். முட்டியில இருந்து பாதம் வரைக்கும் விண்ணு தெரிக்குது. எங்க காட்டுங்க. அம்மா பாருடா, பாதம்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாரு. வீக்கெல்லாம் இல்லையேமா. உனக்கு தெரியலடா. காலை தரையில வைக்க முடியாத அளவுக்கு வலி. சுவத்தை புடிச்சிட்டு தான் 2 நாளா நடந்துகிட்டு இருக்கேன். சும்மா தலை வேற சுத்தியல வச்சு அடிச்ச மாதிரி வலிக்குது. ஒருத்திய சமைக்க ஏற்பாடு பண்ணிட்டு போனீங்கல்ல, அவ சமைச்சத வாயிலேயே வைக்க முடியல. வேற வழி இல்லாம சாப்பிட்டதால வயிறு சரியில்லாம போச்சுடா. உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. உங்களுக்கு என்னாச்சுப்பா? பிபி எகிரிடுச்சு. சாப்பாட்டுல உப்பை போட்டு சமைக்க சொன்னா உப்புல சாப்பாட்டை போட்டு சமைச்சு விட்டா. இது ஏன்னு சாப்பிட்டோம். வீட்டை பெருக்க சொன்னா நின்ன இடத்துல தொடப்பத்தை வச்சு 2 சுத்திட்டு போறா. பாத்திரம் கழுவுற லட்சணத்தை எல்லாம் சொல்லவே வேண்டாம். கோலம் கூட சரியா போடலடா. என்ன சொன்னாலும் காதுலயே வாங்கல. நீ பாட்டுக்கு போய் கொடைக்கானல்ல சொகுசா உட்காந்துக்கிட்ட மலரு. அவஸ்தப்பட்டதெல்லாம் நான் தான். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். இந்த பொம்மை பிடிச்சிருக்கா உனக்கு? என்னம்மா? வா 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 வா, தாத்தா கிட்ட வா 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 செல்லக்குட்டி வா வா. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மெலிஞ்சு போயிட்டியே. நான் நல்லா சாப்பிட்டேன். பாட்டி எனக்கு பாப்பா, நீ வா, இங்க வா, இங்க வா. கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்கட்டுமேடி. பொம்மை எல்லாம் நல்லா இருக்கே. புதுசா? ஆமா, மாமா வாங்கி கொடுத்தாங்க. மாமா
தங்கராஜ் மாமா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றா. ஓஹோ, ஆ, அப்புறம் மாப்பிள்ளைய மனசு குணமா பாத்துக்கிட்டீங்கல்ல? ஆ பாத்துக்கிட்டோம்ப்பா. சரி சரி. அத்தை அவங்க சமைச்சாங்களா இல்லையா? மத்தியான சாப்பாடு சமைச்சதுமே பெரிய கும்பிடு போட்டு அவளை அனுப்பி வச்சிட்டோம். நைட்டுக்காவது நல்லபடியா சமைச்சு கொடுமா, நாக்கெல்லாம் செத்து போச்சு. நீ பெருசா ஒண்ணும் சமைக்க வேண்டாம், ஒரு சப்பாத்தியும் குருமாவும் மட்டும் வை. சரிங்க அத்தை. உனக்கு தான் வீட்ல யாருக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும். இனிமே வாரக்கணக்குல எல்லாம் எங்கேயும் போகாத மலரு. வாரக்கணக்கா? ஒரு 3 நாள் கூட முழுசா போகலையே. வீட்ல வயசானவங்க இருக்கோம் மலரு, அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. பாக்கியராஜ டூர் போக சொன்னா அவன் போயிட்டு வரட்டும். சரிங்க அத்தை. ஓ முகத்துல ஒரு பொலிவு தெரியுதே, நல்ல ஜாலியா இருந்த போல. ஆமா அத்தை. நீ கொடுத்து வச்சவ. என்ன ஏதுன்னு கேட்காம டூருக்கு அனுப்புற மாமனாரும் மாமியாரும் எத்தனை பேருக்கு அமைவாங்க. நீ எப்படிமா, அங்கேயாவது சட்டம் பேசாம இருந்தியா? அத்தை, உன் போனை கொடு. என்னடா இன்னும் கேட்கலையேன்னு நினைச்சேன். சரி வா. சித்து எங்கம்மா? அவன் பெங்களூர் போயிட்டான்டா, நீ ஃபோன் பண்ணி பேசு. நான் பேசுறேம்மா, நான் பேசுறேன். நைட் டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அண்ணி? சப்பாத்தியும் குருமாவும். எனக்கு சப்பாத்தி வேண்டாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு. சரி சுரேஷ். மலரு, நாளைக்கு கிருத்திகை, காலையில சாமிக்கு படைக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு அத்தை. என்னது இது? என்னது இது? டவல், அது கூட தெரியலையா உனக்கு? தலைய துவட்டிட்டு டவல காய போடணும், இல்லனா லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடணும். நீங்க என்ன கட்டல போட்டிருக்கீங்க? என் இஷ்டம், நான் எங்க வேணா போடுவேன். இத எடுத்து லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடுங்க. நீ போடு. முடியாது. எங்க அண்ணன் டவலை கீழே போட்டா எங்க அண்ணி தான் எடுத்து கூடையில போடுவாங்க. நீங்க போட்ட டவல 2 ஸ்டெப் எடுத்து வச்சு லாண்ட்ரி பாஸ்கெட்ல உங்களாலே போட முடியும். அது போட்டா என்னவா? அது பாருங்க, போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கண்டபடி தூக்கி வீசுறீங்க. எதுக்கு இப்ப நச நசன்னு பேசிட்டு இருக்க? ஈர துணியை கட்டில்ல போட்டா பெட்டும் ஈரமாகும், அப்புறம் ரூமுக்குள்ள வந்தாலே ஸ்மெல் வரும். பர்ஃபியூம் அடிச்சுக்கோ, ஸ்மெல் தெரியாது. லாண்ட்ரி பாஸ்கெட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் எடுத்து மிஷின்ல போடுவேன். இந்த கட்டில்ல இருக்கிறது, பாஸ்கெட்டை சுத்தி கிடக்கிறதெல்லாம் என்னால எடுத்து மிஷின்ல போட முடியாது. எல்லா வீட்லயும் எல்லார் ஒய்ஃபும் கம்ப்ளைண்டே பண்ணாம ஹஸ்பண்டோட துணியை துவைக்கிறாங்க. நிறைய வீட்ல கையாலேயே துவைக்கிறாங்க. நீ மெஷின்ல போடுறதுக்கு இவ்ளோ ரூல்ஸ் பேசுற? அப்படியே பெரிய ஹஸ்பண்ட். ஏய், என்ன முணுமுணுப்பு? லாண்ட்ரி பாஸ்கெட்ல இருக்கிற துணியை கூட எடுத்து மிஷின்ல போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் போடலனா உங்க அண்ணி பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இங்க இருக்கிற வேலை குறையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மிஷின்ல துணியே போடுறேன். இனிமே ஒழுங்கா லாண்ட்ரி பாஸ்கெட் குள்ள போடலனா உங்க துணியெல்லாம் நாள் கணக்குல போட்ட இடத்துலயே தான் கிடக்கும். நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல, பாத்துட்டே நிக்கிறீங்க. போய் எடுத்து போடுங்க. ஏய், என்ன அதட்ற? ஒரு 3 வயசு குழந்தை கூட செய்யற பேசிக்கான விஷயம் இது. அதை செய்ய முடியலனா அதட்ட தான் செய்வாங்க.